அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடன்புக்கு கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ 3வது நாளா நம்ம பார்த்தோன்னா, வருகை பதிவேடு. அதாவது டெய்லி அட்டெண்டன்ஸில இன்னைக்கு 3வது நாள். ஸோ 3வது நாள்ல பார்த்தோன்னா, இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருகைய குடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். ஒரு விஷயம் இருக்கு. அதாவது 21 நாள் ஒரு விஷயத்த கன்டினியூவா பண்ணா, அந்த விஷயம் நமக்கு பழக்கமா மாறிடும். ஒரு டெய்லி ஹேபிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 டேஸ் நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம் எதுவா இருந்தாலும் 21 நாள் நீங்க தொடர்ந்து அத பண்ணீங்கன்னா, அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அது நல்ல ஹேபிட்டா இருந்தாலும் சரி, பேட் ஹேபிட்டா இருந்தாலும் சரி. ஸோ, அதனால எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ற மாரி இருந்தாலும், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த அதே மாரி ஒரு கெட்ட பழக்கத்த நம்ம தவிர்க்கணும் அப்டின்னா கூட, 21 நாள் கன்டினியூவா நீங்க பண்ணீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் 21 நாள் ஆ கோவப்படக்கூடாது. அன்னெசசரியா பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட், டென்ஷன் ஆகாம கோவப்படக்கூடாது அப்டின்னு 21 நாள் நீங்க ஃபாலோ பண்ணா, 22வது நாள்ல இருந்து உங்களுக்கான மாற்றத்த நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லா விதத்திலுமே சொல்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சிகரெட்டுக்கு அடிக்ட்டா இருப்பாங்க. தண்ணிக்கு அடிக்ட்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம். அதாவது கோவம், வாட்டெவர் எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, 21 நாள் நீங்க அத அவாய்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு பழக்கமா மாறிடும். நல்ல ஹேபிட் அதே மாரி தான். 21 நாள் நீங்க காலையில ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, அந்த டைமுக்கு சாப்பிடுறது. நீங்க பாருங்களேன், தொடர்ந்து நீங்க 21 நாள் காலையிலயோ, மதியமோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதே டைம் சாப்பிட்டு பாருங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல உங்களுக்கு பசி எடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஒரு விஷயத்த நீங்க இப்ப காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒரு 21 டேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழக்கமா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அத எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்துக்குன்னு கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே 21 டேஸ் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லதாவே அமையும். சரிங்களா? சரி ஓகே. இன்னைக்கு நாம குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே. இப்ப நான் ஒரு 2 கேள்வி நான் கேட்பேன். அந்த 2 கேள்விக்கு யாரும் லைவ் சாட்ல ஆன்ஸர் பண்ணக்கூடாது. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தான் ஆன்ஸர் பண்ணணும். இன்னைக்கு எத்தனாவது நாள் நீங்க அட்டெண்டன்ஸ் நீங்க பதிவு பண்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலை வணக்கத்த தெரிவிச்சுட்டு, எத்தனாவது நாள் வருகை பதிவேடு நீங்க குடுக்குறீங்கங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு படிக்க போறீங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுங்க. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? சரி ஓகே. 2 கேள்வி கேட்கட்டுமா? மொத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பதிவு குடுத்தேன். போய் பாருங்க ஷார்ட்ஸ்ல குடுத்திருப்பேன். 2024ல செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் என்னென்ன? மொத்தம் எத்தன மொழிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. அது அந்த மொழி என்னென்ன மொழி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல் புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. ஓகே. நான் அத கேட்கல. ஓகேங்களா? ஒரு 6 மொழிகள் கிட்ட குடுத்திருப்பாங்க. நான் அத கேட்கல. புதிதாக 2024ல செம்மொழி தகுதி பெற்ற ஒரு எத்தன மொழிகள் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த என்னென்ன மொழிங்கிறதும் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு கேள்வியா? 2வது கேள்வி, ஆல்ரெடி செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள்ன்ட்டு ஸ்கூல் புத்தகத்துல குடுத்திருப்பாங்கல்ல. அதோட மொழி பெயர் நான் சொல்றேன். நீங்க என்ன வருடம் இந்த தகுதி பெற்றதுன்னு சொல்லணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? கேட்கட்டுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டேன். இது 2வது கேள்வி. என்னென்ன மொழின்னு சொல்லுவேன். நீங்க இயர் மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? 2வது கேள்வி என்னன்னா, என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம். ஓகேங்களா? 2வது கேள்வி. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒடிஸ் வ ஒடியா. ஓகேங்களா? 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடம். 5வது பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம். 6வது தமிழ். நோட் பண்ணீங்க. ஆர்டர் நான் கரெக்ட் திரும்ப நான் சொன்னேன்னா மாத்தி சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மலையாளம் சொன்னேன்னு நெனைக்கிறேன். மலையாளம் இல்ல நீங்க ஆல்ரெடி நான் சொன்னத நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ரிவைண்ட் பண்ணிட்டு அது என்னங்கிறது வரிசையா போடுங்க. இப்ப நான் மாத்தி சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்ஸர் பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? எத்தன மொழி 2024ல செம்மொழி தகுதி பெற்றுச்சு? அது என்னென்ன மொழிங்கிறது 5 கேள்வி 5 மொழிய மென்ஷன் பண்ணுங்க. 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி என்னங்கிறது நீங்க நான் சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்ஸர கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ 3 டே
அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேவும் 3000 மெம்பர்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. தேர்ட் டே எவ்வளோ பேர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. மிக்க நன்றி. அடுத்தடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.